அன்பிற்குரிய பிள்ளைகளை வணக்கம். வல்லினம் இக், இச், இட், இத், இப், இட் அப்படின்னு வச்சுக்கிறோம். மெல்லினம் மென்மையான சேடு ஒலிப்பதுன்னு தெரியும். இங், இஞ்ச், இன், இந்த, இம், இன் அப்படின்னு பார்க்குறோம். இது ரெண்டையும் தான் சேர்த்து சொல்லி தான் பழகணும். ஒரு வல்லின மெய்யையும் ஒரு மெல்லின மெய்யையுமா இணைத்து தான் சொல்லி பழகணும். ஏன்னா அந்த எழுத்துக்கள் இணைந்தால் நிறைய சொற்கள் உருவாகும். இக்கிங், இச்சிஞ்ச், இட்டின், இத்திந்த், இப்பிம், இற்றின். திரும்பி சொல்கிறேன். இக்கிங், இச்சிஞ்ச், இட்டின், இத்திந்த், இப்பிம், இற்றின் என்பது போல சொல்லி பழக்க வேண்டும். இதில் என்ன ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மயங்கொழிகளாக சில பிழைகள் வரும் அல்லது தவறாக சொல்லுவோம். ட அடுத்து வர்றதுனால அது டன்னகரம், அதை மூன்று சுழி நகரம்னு சொல்லக்கூடாது, டன்னகரம்னு சொல்லணும். அடுத்து தன்னகரம், இத்திந்த, தன்னகரம், அதை காக்கானு கூட சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. தன்னகரம், இத்துக்கு அடுத்து வர்றது அது தன்னகரம். இச்சின்ன ரன் நகரம் அப்படின்னு சொல்லணும். வல்லின ர அடுத்து வரக்கூடியது ரன்னகரம்னு சொல்லணும். இதை ரெண்டு சுழினான்னு சொல்லக்கூடாது. ஸோ இதை தவிர்க்கணும், பிழை இல்லாமல் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வல்லின அதுக்கப்புறமா மெல்லின மெய்களை சேர்த்து சொல்லி பிள்ளைகள் கற்க வேண்டும். இப்போ இட்டின் அப்படிங்கிறப்போ மேல் ஒலியாக வருது. மூக்கினுடைய நுனி பகுதின்னு சொல்லணும் இல்லையா, அது ஒட்டினார் போல உள்ள மேல் எண்ணத்தில் அது தொட்டு நாக்கு தடவும். இட்டின்னில் அப்படிங்கிறது கூட ஒரு சேர்ந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ஓசைன்னு பார்ப்போம். டன்னகரம் அப்படின்ட்டு. அடுத்து தன்னகரம், இத்திந்த, தன்னகரம் அப்படின்னு பார்க்குறோம். தன்னகரம்ங்கிறது கேள்வொழின்னு பார்க்குறோம். இட்சின்னு, இட்சின்னு அதற்கு சற்று மேலாக அந்த அடிப்பல்லுக்கு நுனிப்பல்ல தொட்டுனா இத்திந்துன்னு வந்துடும். மேலே கொஞ்சம் மேலாக வந்து தொட்டுதுன்னா இட்சின்னு அப்படின்னு வந்துடும். ரன்னகரம்னு சொல்லுவோம். இதை இரண்டையும் சேர்த்து சொல்லி பாருங்கள். பூண்டு, இட்டின்னு, பந்து, இத்திந்த, பறக்கின்றன, இற்றின்ன, வென்றான், இற்றின்ன. இது மாதிரி நிறைய சொற்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், வரிசை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆக இந்த வல்லினம் மெல்லினம் என்பது மட்டும் இல்லை, இந்த வல்லினத்தை அடுத்து வரக்கூடிய எழுத்துக்கு அதே பேரில் தான் நம்ம வழங்குகிறோம். ட அடுத்து வரதுனால அது டன்னகரம், த அடுத்து வரதுனால அது தன்னகரம், ர அடுத்து வரதுனால அது ரன்னகரம் அப்படின்னு சொல்கிறோம்.